இப்போ ரீசெண்டா தமிழ் டப்பிங்கில வந்திருக்க சூப்பரான 3 ஹாலிவுட் படங்கள தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க. இன்னும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். தேர்ட் பிளேஸ்ல பிரிமிட்டிவ் வார் 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து 5.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஆர்மி டீம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிஷின்க்காக போயிருப்பாங்க. பட் போனவங்க திரும்ப வந்திருக்கவே மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோவோட கேங்கை பார்த்தீங்கன்னா, அந்த என்ன ஆச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்சோட புதுசா பார்த்தீங்கன்னா அங்க போவாங்க. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும். அண்ட் அந்த இடத்துல ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட் மாரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே சமயம் அந்த இடத்துல நெறைய டைனோசர்ஸ் மாதிரியான கிரியேச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அந்த இடத்துல என்னலாம் நடந்துச்சு? இவங்க அங்க போனாங்கல்ல, இவங்களுக்கு அங்க எந்த மாதிரியான ஆபத்துகள்லாம் வந்துச்சு? கடைசியில இவங்க அந்த மிஷன முடிச்சுட்டு சக்சஸ்ஃபுல்லா அங்கருந்து திரும்ப வந்தாங்களா இல்லையா? அதுதான் இந்த படத்தோட ஒரு நல்ல ஒரு கான்செப்ட்டாவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த மூவி பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம ஜுராசிக் வேர்ல்டு மூவி இருக்கும்ல, அதே மாரி தான் இருக்கும். என்ன ஒண்ணு படத்துடைய விஎஃப்எக்ஸ் மட்டும் கொஞ்சம் லோ பட்ஜெட்ல பண்ணியிருக்காங்க. இன்னும் கூட விஎஃப்எக்ஸ் நல்லா பண்ணியிருக்கலாம். பட் படம் நெறைய இடங்கள்ல ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா, த்ரில்லிங்காவே போச்சுன்னே சொல்லலாம். கண்டிப்பா ஒரு தடவ நீங்க இந்த படத்த ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஜுராசிக் வேர்ல்டு மாதிரியான படங்கள் பிடிக்கும் அப்படின்னா, இந்த படத்தையும் ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. படம் டீசென்ட்டா நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்ல உங்களுக்கு லயன்ஸ் கேட் ப்ளே ஆப்ல அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்கலன்னா, இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா ஒரு தடவ இந்த படத்த ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் பிளேஸ்ல ஷி ரைட்ஸ் ஷாட்கன் 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து 6.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்துல நம்ம ஹீரோவுக்கு ஒரு பொண்ணு ஒருத்தங்க இருப்பாங்க. சின்ன பொண்ணு தான். இந்த பொண்ண வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சாகடிக்கிறதுக்காக வந்துகிட்டே இருப்பாங்க. பட் அவங்கலாம் ஏன் வராங்க? எதனால இவங்கள சாவடிக்கணும்னு சொல்லிட்டு வராங்க? அவங்க கிட்ட இருந்து தன்னோட பொண்ண நம்ம ஹீரோ எப்படியெல்லாம் காப்பாத்துறாரு? அதே சமயம் நம்ம ஹீரோவுக்கும் அவரோட பொண்ணுக்கும் நடுவுல அந்த பாண்டிங்லாம் எந்த அளவுக்கு செம்மையா வந்து மாறுது? இவங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் பாண்டிங் கம்மியா தான் இருக்கும் இவங்க 2 பேருக்கு நடுவுல. பட் போக போக இவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு அட்டாச் ஆகுறாங்க, அதுதான் இந்த படத்தோட நல்ல ஒரு கான்செப்ட்டாவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. மூவி ஃபுல்லாவே செம்ம த்ரில்லிங்கா, இன்ட்ரஸ்டிங்கா எடுத்துட்டு போயிருக்காங்க. நல்ல ஒரு எமோஷன் கலந்த சூப்பரான ஒரு த்ரில்லர் மூவியா இந்த படத்த வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் பாருங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். படம் தரமா செம்மையா இருக்கு. தாராளமா இந்த படத்த நீங்க நம்பி பார்க்கலாம். இந்த படம் இப்போ ரீசென்ட்டா தான் தமிழ் டப்பிங்ல வந்திருக்கு. இந்த படம் உங்களுக்கு Amazon பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்கல அப்படின்னா, கண்டிப்பா ஒரு தடவ இந்த படத்த செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5யோட வால்யூம் 1. ஃபைனலா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5யோட வால்யூம் 1 ஃபர்ஸ்ட் 4 எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. Netflixல தான் வேற மாரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செம்மையான ரெக்கார்ட்ஸை இப்போ இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 5 வால்யூம் 1 பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ஸ் இனிஷியலா கொஞ்சம் ஸ்லோவா பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் 3rd எபிசோட்ல ஆரம்பிச்சு 4th எபிசோடோட எண்டிங்லாம் வேற மாரி இருந்துச்சு. வில்ல வச்சு ஒரு பயங்கரமான சம்பவத்தோட பண்ணி 4th எபிசோட முடிச்சிருக்காங்க. ஸோ அது பார்த்த உடனே டேய் எப்படா அடுத்து 5, 6, 7, 8லாம் ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு அந்த ஒரு ஹைப்பே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. பட் நம்ம அதுக்கு அடுத்த மாதம் அதாவது டிசம்பர் 26 அண்ட் நியூ இயர் ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணோம். அப்போ தான் மீதி இருக்க 4 எபிசோட்ஸும் பார்த்தீங்கன்னா வரும். 3 எபிசோட்ஸ் ஒன்று அண்ட் நியூ இயர் ஈவினிங்க்கும் ஒன்று, மொத்தமாக 4 எபிசோட்ஸ் இன்னும் மிச்சம் இருக்குது. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதத்துல தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் இந்த 4 எபிசோட்ஸ் இனிஷியலாக செம்மையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். புதுசாக நிறைய நியூவான கேரக்டர்ஸ் ஒரு சில 2 பேர்லாம் கொண்டு வந்திருக்காங்க. மெயினாக டெரெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் இருப்பான் குண்டா. அவனோட கேரக்டரும் பார்த்தீங்கன்னா சீரிஸில் செம்மையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த மாதிரி புதுசான கேரக்டரையும் உள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. மோரோவர் எப்பயும் போல் நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. எல்லாத்தையும் விட அந்த 4th எபிசோடு தாங்க வேற லெவலான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸே பார்த்ததில்லை அப்படின்னா சீசன் 1ல இருந்து பொறுமையாக பாருங்கள். அதுக்குள்ளே அடுத்த மாதம் மிச்சம் இருக்க எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம். செம்மையான சீரிஸுங்க. உங்கள் லைஃப்பில் மிஸ் பண்ணுறாதீங்க. அந்த அளவுக்கு தரமாக இருக்கும். Netflixல தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
இப்ப நான் சொன்ன 2 படங்கள் அண்ட் ஒரு வெப் சீரிஸ். இது எல்லாமே இப்ப ரீசென்ட்டா தான் தமிழ் டப்பிங்ல வந்திருக்கு. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இது எல்லாத்தையுமே பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணது மட்டும் இல்லாம வீடியோவ அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல்ல இதே மாதிரி நெறைய வீடியோக்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் கைஸ்.